ஆனா பல மேடைகள்ல திருமாவ வந்து மிக கடுமையாக விமர்சனமும் பண்ணியிருக்கிறார். அது 2 பேரும் மேடையில ஏதாவது பேசிக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த பகையெல்லாம் இல்ல. இன்னும் கொஞ்சம் அதில என்ன சிக்கல்னா, இன்னும் கொஞ்சம் நெறைய நாங்க தான் அப்போ அந்த செயல்கள்லாம் 2009 காலங்கள் இது. அப்போ ஒரு இது வரும்பொழுது நான் சொல்றேன் நான். சும்மா எல்லா சிக்கலும் காவிரி சிக்கல், போக்குவரத்து எல்லாமே நம்ப பகுதியில இருக்கு. நம்ப பெல்ட் அதாவது இந்த வன்னியர்களுடைய இதில தான் பகுதிகள்லாம் இருக்கு. அத நாம இந்த போராட்டத்தையே நாம முதன்மைப்படுத்தணும். அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றோம். அப்போதான் திரும்ப அந்த உண்ணாவிரதம்லாம் இருந்த காலம். திரும்ப கூட ஒரு ஐக்கியத்துக்கு வரணும். அப்படிங்கிறதெல்லாம் நாங்க சொல்றோம் நாங்க. வந்து ஒரு திருமாவும் நீங்களும் சேர்ந்து ஒரு தனி கட்சி கட்டலாம். அதான் ஒரு தமிழர் கூட்டணின்னு ஒண்ணு நம்ம இந்த தேர்தல்ல ஒரு இடத்துல நம்ம வெற்றி பெற்றா கூட போதும். அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்றோம். அவரு சரி யோசிப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனா யோசிப்போம்னு சொன்னாரே தவிர, அப்புறம் அவர் வெளியே வந்த உடனே அப்புறம் தான் தேர்தல் வந்தது. அவர் திருவண்ணாமலையில போய் நின்னாரு. அந்த மக்களவை தொகுதியில. இப்படியெல்லாம் இது பண்ணவரை தவிர, அவருக்கு வந்து பறையர்கள் மேல பகை இல்லை. இன்னொரு சிக்கல் என்னன்னா, அந்த காடு வெட்டி அந்த பாப்பக்குடி பக்கத்துல வங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்களில் வந்து பறைகுடிகள் அதிகம். அதனால பறைகுடிகள் அதிகமா இருக்கிறதால பறையர்களுக்கு இடையில ஒரு கொலை நடந்தது முன்னாடி. அந்த கொலையை ஒட்டி அடுத்தது ஒரு 4-5 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களை வெட்டிடுறாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கள 5 பேரை வெட்டிடுறாங்க. அப்ப அந்த வெட்டின பையன்கள்லாம் சிறைக்கு வராங்க. சிறைக்கு வந்தப்போ அவங்க காடு வெட்டியாரை போய் பார்க்குறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, சமைக்கிறதுக்கு அவங்களே வச்சுக்கிறார். அவருக்கு சமைக்கிறதுக்கு போறதுக்கெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டார். இது எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கும் தெரிஞ்சா கூட நாங்க அதை ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவர் வச்சுக்கிறேன். ஒரு நாள் வந்து அப்படியே காலையில் எஞ்சி அப்படி வெளியே வந்து பல்லு விளக்கிட்டு இருந்தா, இந்த தண்டனை சிறைவாசிகள் ஒரு 20-25 பேர் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சவங்க தான், தண்டனை சிறைவாசிகள்லாம். ஆனால் அவங்க என்ன சாதின்னு தெரியாது. கண்டா பேசிட்டு இருப்போம், போவோம் வருவோம். சாதியெல்லாம் போய் கேட்டுட்டு நிற்க முடியாது. நீங்கள் என்ன சாதி, நீங்கள் என்ன சாதின்னு. அப்போது அன்னைக்கும் அதே போல தான் வந்தாங்க. வாங்க அப்படின்னு சொன்னேன். என்ன காலையில் எழுந்துச்சி எல்லாரும் கும்பலாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அப்போ அவங்க உட்கார வச்சு சொல்கிறாங்க, சாப்பாடு வந்து முழுக்க முழுக்க தலைவருடைய சாப்பாடு உணவு சிக்கல் முழுக்க முழுக்க பறையுடிகள்கிட்ட மாட்டிடுச்சு. இந்த பையன்களை பற்றி, இந்த வங்குடி பையன்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு இந்த பையன்க நல்ல பையன்களா கெட்ட பையன்களான்னு. இந்த உணவு வச்சிருக்க இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்காரங்க மோசமானவங்க. அதனால இந்த தகவலை அவருக்கு சொல்லிடணும். சொல்லி அவங்களை தலைவர்கிட்ட பிரிக்கணும். இந்த உணவை வந்து ஏன் நம்ம ஆட்கள் இல்லையா, போக்குவரத்து இல்லையா, அவங்கள விட்டு சமைக்க கூடாதா, ஏன் இப்படிலாம் பண்றாரு, போறாரு வர்றாரு அப்படின்னு சத்தம் போட்டாங்க. நான் இதை போய் நேரடியாக சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு இதை போய் நேரடியாக சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் எங்கள் ஊர் அந்த அவர் தோழர் தான், அவரை விட்டு இப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அவர் போய் சொல்றார். எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ அவர் சொன்னாரு, ராஜேந்திரன் என்ன சொல்றாரு கேட்டார். அவர் தான் தகவலை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். ஏன்னா அவர்கிட்ட சொன்ன உடனே அவரு தகவலை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே, என்னப்பா நீ வேற, இவன்கெல்லாம் நம்ம பசங்க, இவன்க போய் நமக்கு எதிராக பண்ண போறானுங்க, இப்படி எல்லாமா சிந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆனா அந்த பையன்க நல்ல பையன்க, கெட்ட பையன்களாங்கிறது அது இருக்கட்டும். ஆனா அந்த பையன்க அந்த உணவு வச்சிருந்த இடம் இருக்குல்ல, அதுல ஒருத்தர் சேலத்துல ஒருத்தர் அன்பு, அவரும் ஏதோ ஒரு சாதி கொலையில வந்து சாதி வழக்குல ஆயுள் தண்டனை வெட்ட வந்தார். இன்னொருத்தர் பொள்ளாச்சியில வந்தது சோதின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் சாதி வெறியர்கள். அதெல்லாம் வந்தவங்களும் நான் சொன்னாங்க, இந்த பசங்களை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதில் நாங்க இந்த பசங்களை பத்தி நாங்கள் ஒன்றும் சொல்ல வரல. அந்த 2 பேரும் மோசமானவங்களாச்சு. இப்போ உணவுப் பொருள்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் மாட்டிடுச்சு. நாளைக்கு எதையாவது வச்சுட்டா என்ன செய்யறது அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க.
இந்த செய்திகள் எல்லாம் அவர்கிட்ட போய் சொல்ல பின்னாடியும், அட நம்ம பசங்க இவங்க என்ன இதெல்லாம் பண்ண போறாங்க, அதை விட்டுட்டு வேலையை பாருங்க அப்படின்னு. அப்புறம் அவர் சிறையை விட்டு வெளியே வர வரலையும் அந்த தம்பிகள் தான் இருந்து சமைச்சு கொடுத்தாங்க.